ஏன் மன்னிக்கிறவனுக்கு தான் கிரியேட்டிவ் ஐடியா கிடைக்கும். உருவாக்கும் ஞானம் யாருக்கு வெளிப்படும்னா மன்னிக்கிறவனுக்கு. மன்னிக்கிற யோசேப்புக்கு தான் கிரியேட்டிவ் ஐடியா வந்துச்சு. சகோதரர்களுக்கு சகல துர்ச்செய்கள் இருந்துச்சு. எங்கே கசப்போ இராக்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகள் உண்டா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தமுள்ளதாயும் இணக்கமுள்ளதாயும் சாந்தமுள்ளதாயும் நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்குமோ அங்கே தான் கிரியேட்டிவ் ஐடியா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் யோசேப்புக்கு கிரியேட்டிவ் ஐடியா வந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய ஞானம், கிரியேட்டிவ் ஐடியாஸ், விஸ்டம் வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை மன்னிச்சு தான் ஆகணும். வேதனையும் சோதனையும் கடந்து வந்தவங்க வேதனையில் சோதனையிலேயே மரித்து போனதா சரித்திரம் கிடையாது. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியில் இந்த உலகத்திலேயும் மகிமையை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. மன்னிக்கிறவன் எப்பவுமே அதிகாரம் உள்ளவனா இருப்பான். மன்னிப்பை பெற்றவன் அடிமையாகுவான். வேதம் சொல்லுது, மன்னிக்கிற யோசேப்பு கட்டளை கொடுத்தான். மருத்துவருக்கு கட்டளை கொடுத்தான். வீட்டு விசாரிப்புக்காரனுக்கு கட்டளை கொடுத்தான். மன்னிக்கிறவன் எப்பவுமே அதிகாரம் நிறைந்தவன். ஆனால் சகோதரர்கள் தாழ விழுந்தார்கள். கசப்பு வைராக்கியம் உள்ளவங்க அடிமையாக வேண்டி இருக்கும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதை விட பெரிய அடிமை என்னன்னா மன்னிப்பை பெற்றவன் மன்னித்தவனுக்கு அடிமையாகுகிறான். இயேசுக்கு நீங்களும் நானும் ஏன் அடிமை ஆயிடுறோம்? பிள்ளைகள் தான். ஆனால் மன்னிப்பு அவ்வளவு தீவிரம் நமக்கு. அவர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் மன்னிக்க தயை பெருத்த தேவன். ஆகவே தான் அடிமையாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த யோசேப்பு நேரத்திற்கு வந்தவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். மன்னிக்கிறவன் அதிகாரம் பெற்றவன். மன்னிக்கிறவன் பரத்திற்குரிய ஞானத்தை பெற்று டிவைன் விஸ்டம் மல்டி சைடட் விஸ்டம் அவன் மூலமாய் வெளிப்படும். மன்னிக்கிறவன் விடுதலையோடு இருக்கிறான். மன்னிக்கிறவன் பலத்தின் மேல் பலன் அடைகிறான். மன்னிக்கிறவன் எல்லாவற்றுக்கும் மேலாக நிலங்களை இடங்களை அதை அதிகமாய் குடும்பத்தில் சுதந்திரிக்கிறவன் யாரென்றால் மன்னிக்கிறவன் தான். அதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 48:22 வாசிக்கிறேன். உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலாம். யாக்கோபு சொல்லுகிறான் யோசேப்பை பார்த்து, நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலே சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுத்தேன். எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டேன், உனக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டேன். ஒரு நிலத்தை உனக்கு அதிகமாக பங்காக கொடுக்கிறேன். காரணம் மன்னிக்கிறவன் சுதந்திரிக்கிறவன். இன்னைக்கு அதான் செய்தி. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் you must forgive others like Jesus. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் பார்த்தீங்கன்னா 4:31-32 சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. மன்னிக்கிறவன் சுதந்திரிப்பாயா. ஒரு நிலம் அதிகமாக யார் பெற்றானோ இவ்வளவு வெளிநாட்டில் இருக்கான், உள்ளூரில் கிடையாது. இவனை போலி கையெழுத்து போட்டு விற்றாலும் தெரியாது. வெளிநாட்டில் இருக்கிறான். ஆனால் இவர் வர வேண்டிய சொத்து பார்த்தீங்கன்னா கிளியராக வருது. அந்த சொத்தை கூட பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. யோசேப்பு நல்லா பின்னாட்களில் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த கிணற்றண்டையில் இருந்தாலும் போட்டிருக்கு. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை மன்னிக்கும் பொழுது இடங்களை சுதந்திரிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் இன்னும் அதிகமாய் பெறுகிறது. ஏன்னா அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் என்னது என்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் சகல ஐஸ்வர்யத்தாலும் நிரப்பப்படவும் அப்படின்னு போட்டிருக்கு எபேசியரில். சகல ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்படுறதுக்கு முன்னால் அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லவர்களாக யோசேப்பு இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா துரோகமே செய்யாத சகோதரர்களை கொன்று போட்டான் யோராம். 70 சகோதரர்களை கொன்று போட்டான்.
விரும்புவார் இல்லாமல் கால்களிலே நோவு கொண்டு குடல் இற்று விழு மட்டும் யோராம குறித்து போட்டிருக்கு. குடலில் அல்சர் வந்து இற்று போகும் மட்டும் விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அபிமெலேக்கு ராஜா 70 சகோதரர்ல ஒரே கல்லின் கீழ் கொன்றான். கிதியோனுடைய மறுமனையாட்டினுடைய மகன். ஒரு தீங்கு செய்யாத சகோதரர்கள். ஆனால் தீங்கு செய்த சகோதரர்களை மன்னித்த யோசேப்பை குறித்து போட்டிருக்க நீதிமானுடைய முடிவு சமாதான். அதிகமாய் மற்ற சகோதரர்களுக்கு வந்ததை பாருங்கள். இவ்வளோத்துக்கும் உள்ளூரில் கிடையாது, அப்பா கூட கிடையாது, வெளியூரில் இருக்கிறான். ஏற்கனவே எகிப்தில் முழு எகிப்தும் பார்வோனுடையது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் யோசேப்பு எங்கே கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க அவன் ரெடி. தான் சகோதரர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படணும் மாதிரி மூத்த சகோதரர்களுக்கு கொடுக்குறான். இளைய சகோதரனுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இயேசு சொன்னார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினால ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் 100 தனியாய் பலனை திரும்ப பெறுவதில்லை, பெறாமல் இருப்பதில்லைன்னு போட்டிருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா யோசேப்பு வாழ்க்கையில் மன்னிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு நிலப்புலன்களை சுதந்திரிக்க கொடுக்குறான். ஏன்னா காந்தியடிகள்கிட்ட ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டான், என்னையா அவன் பீரங்கியும் துப்பாக்கியும் குண்டையும் வச்சு விடுதலை போராட்டம் பண்ணுறான், நீர் என்ன உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், இப்படி குவைட் இந்தியா மூமெண்ட், இப்படிப்பட்ட இயக்கத்தெல்லாம் வச்சு கத்தி இன்றி ரத்தமின்றி எப்படி விடுதலை வாங்க முடியும் அப்படின்னு காந்தியடியில் கேட்டோன்னு அவர் சொன்னாரா, சாந்த மத்தேயு 5:5 சொன்னார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இதுலேயும் சங்கீதம் 37 வருது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், நீதிமான்கள் அவனுடைய சுதந்திரம் என்னென்றைக்கு நிற்குமா. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கும் பொழுது சுதந்திரிக்கிறோம். நீங்கள் லோத்தை மன்னிச்சு, எப்பா நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன், நீ வடக்க போனால் தெற்க போகிறேன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீ வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் நோக்கிப்பார், நீ காண்கிற பூமியை, நீ கால் மிதிக்கிற பூமி உனக்கு தருவேன். ஐப்ராத் நதி முதல் எகிப்தின் பெரிய நதி மட்டும் மத்திய தரை கடல் வரைக்கும் நான் உனக்கு சுதந்திரிக்க தர்றேன், உன் சந்ததிக்கு கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நல்லா கவனிங்க, மன்னிக்கிறவன் சுதந்திரிக்கிறான். ஏசாவை நான் வெறுத்தேன், ஏசாவை வெறுத்தேன்னா செகண்டரியாக வைக்கிறான்னு அர்த்தம். வெறுக்கலை, தேவன் எவரையும் வெறுக்கிற தேவன் கிடையாது. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளாதவன். யாக்கோபு மன்னித்தனால ஏசாவுக்கு ஒன்றும் கொடைன்னு சொன்ன கர்த்தர் சேயீர் மலை தேசத்தை அவனுக்கு கொடுத்தான்ப்பா. அவனுக்கு அதில் சுதந்திரம், ஒரு பெரிய ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷனை, சேயீர் மலை தேசத்தை நான் அவனுக்கு கொடுத்தேன். இப்போ நல்லா கவனிங்க, மன்னிக்கிற யோசேப்பு அதிகமாய் சுதந்திரித்தான். மன்னித்த ஏசா யாக்கோபை மன்னிக்கிறான், கட்டி பிடிச்சு அழுதான், அவன் சுதந்திரிக்கிறவனா இருக்கிறான். ஆபிரகாம் லோத்தை மன்னிக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, பார்வோனி அபிமெலேக்கையும் மன்னிக்கிறான். தன்னுடைய மனைவியை கடத்தி கொண்டு போனவங்க அவங்களையும் வேண்டி கொண்டான், அவங்களையும் மன்னித்தான். ஆண்டவர் சுதந்திரிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். வேதத்தில் நம்ம பார்க்கலாம், எப்தா அவனுடைய சகோதரர் துரத்துறாங்களாம். எப்தா வந்து மறுமனையாட்டியின் மகன்னு சொல்லி, பரஸ்திரியின் மகன்னு சொல்லி அவனை துரத்தினார்கள். ஆனால் அதே சகோதரர்கள், நீ வந்து எங்களுக்கு தலைவனாயிரு, எங்களுக்காக யுத்தம் பண்ணுன்னு சொன்னோன்னு அவர்களை மன்னித்தான். அப்படி மன்னித்தனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியில் 11:11, 33 பார்த்தீங்கன்னா, எப்தா 20 பட்டணங்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டானா, சத்துருக்கள்கிட்ட இருந்து. சகோதரர்கள் மன்னித்து யுத்தம் போகிறால் அங்கே பெரிய வெற்றி கிடைக்கும். மன்னிப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நேச்சர். ஏன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்க வேதத்தில். எபிரேயர் 8:12-13 பார்த்தீங்கன்னா, அதுமாதிரி எபேசியர் 4:8-12-13 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, எபிரேயர் 8:12-13, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானது நாள்பட்டதுமாக இருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபத்து இருக்கிறது. அவர்களுடைய அக்கிரமங்களை நான் கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன். அதான் புது உடன்படிக்கை. கல்வாரி சிலுவையில் கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவத்தை தேவன் மன்னிச்சிட்டார்.
இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டார். கொலோசையர் 1:13. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10:17-18 பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி கொடுக்கப்படுவதில்லையே. இயேசு ஒரே பலியாக நித்திய பலியாக வருடந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய பலியெல்லாம் ஒரே பலி நித்திய பலியாய் செலுத்தப்பட்டு விட்டதுனால தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவும். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் போட்டிருக்கு. அவர் ஜீவ இரத்தத்தினால, தம்முடைய இரத்தத்தினால புதிய திரைக்குள் பிரவேசிக்கிற புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசுவினால நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டிருக்கோம். ஏன் மன்னிக்கணுமா? மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிப்பை கொடுக்கணும். அதோன்னு பேச மன்னிக்கலை. 70 ராஜாக்களுடைய கை கால் பெருவிரல்களை வெட்டினானா பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரபன காலத்தில். ஆனால் யோசுவா அதோனி பேச கை கால்கள் பெருவிரலை வெட்டி அவனை கொன்று போட்டான். மேஜையில் விழக்கூடிய துணிக்கைகள்லாம் எடுத்து சாப்பிட்டாங்களா அதோனி பேசக்கு கீழே ராஜா. அதோனி பேசக்கும் அப்படி சாப்பிட்டுதான். ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசு அப்படி சொல்லலை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபியுங்கள், ஒருவர் அன்பாயிருங்கள். அப்போ பாருங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு ஜீவன் பழைய ஏற்பாட்டு காலம். ஒருத்தன் தப்பு செஞ்சால் முழு கிராமத்தையே சிமியோனும் லேவியும் கொண்டு போட்டாங்க. சீகே மூரார பட்டணத்தார. ஆனால் பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ ஒருத்தன் ஊரையே கொள்ளாதீங்கப்பா, ஒருத்தனை கொள்ளாதீங்க. ஏன்னா அந்த நாட்களில் உள்ள சட்டத்திட்டங்கள், முஸ்லீம் கண்ட்ரியில் உள்ள சட்டத்திட்டங்கள் இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இயேசு பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய இருதயத்தை வெளிப்படுத்தணும். இதுவரை அவருடைய தன்மையின் சொரூபமும். பிதாவை வார்த்து வடிவமைக்கப்பட்டவர் இயேசு. அவர் சொல்கிறார் மன்னியுங்கள். இயேசு மன்னித்ததுனால வேதம் சொல்லுது, என்னை கேளும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு மன்னித்ததுனால ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன். வானூர் பூதலத்தோ பூமியின் கீழனுடைய முழங்கால் யாவும் இயேசுன்னு சொல்லுச்சு. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. ஏன்னா அவர் மன்னிக்க தயப்பெருத்து இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால், பரத்திலிருந்து ஞானம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால், அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், விடுதலையோடு இருக்க வேண்டுமானால், பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டுமானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, எனக்கு மன்னித்தது போல மற்றவர்களை மனதார மன்னிப்போம். மன்னிப்பது ராஜாக்களுக்கு மகிமை. க்ளோரியஸாக நீங்கள் உயர போகிறீங்கன்னு அர்த்தம். மன்னிக்கவே முடியாத ஒரு நிலைமை தான் யோசிப்பு. ஆனால் மன்னித்தான். அவன் சொல்கிறான், மன்னித்தவன் மன்னிப்பு பெற்றவங்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் அந்த மகிமையுள்ள சிங்காசனம் இல்லை, எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற மகிமையை தகப்பனிடம் சொல்லுங்கள். மன்னிப்பது தான் நமக்கு மகிமையை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துரோகங்கள், எப்பேற்பட்ட தடித்த வார்த்தைகள், எப்பேற்பட்ட அவமானங்கள், புறக்கணிப்புகள் இருந்தாலும் மனதார மன்னிங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்க. மகிமை உள்ள சிங்காசனத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. பெனினால் பேசுனதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லலை. அன்னாள் பாருங்கள், அமைதியில் அழுது கொண்டிருந்தா, தேவ சமூகத்தில் ஊற்றினான். அவனுடைய விளைவு என்ன? பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. அன்னாள் சொல்கிறா 1 சாமுவேல் 2:8, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களுடைய உட்கார பண்ணி மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஸோ மன்னித்த அன்னாள் அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா தேசத்திலே டாப் மோஸ்ட் ஆசாரியன், கிங் மேக்கராக சாமுவேல் உயர்த்தப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட மற்றவங்களை மன்னிங்க. மன்னிப்பதனால சிறுமைப்படலாம். சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக சரியாக உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை லைவ் தீர்க்கதரிசனத்துக்கு வாங்க. சண்டே மெசேஜை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, மன்னிக்க எங்களுக்கு பலன் தாங்க. கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். மன்னிக்க தயை பெருத்த கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள் ஆண்டவரே பிதா மன்னித்தது போல் நாங்கள் மன்னிக்க ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மன்னிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.